இன்றைக்கி நம்ம வீட்டில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஜீரகம், தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன். முந்திரி வந்து பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு மிளகாவும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இந்த முந்திரியை வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நைஸாக அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு பல் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி இறக்கி வச்சுட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு சோம்பு, ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம். இது வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் மசாலாவுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து அரைச்சி வச்சதும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தெறிக்கும். அதனால் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது வந்து வேக விடலாம். இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க இது மசாலா. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அதுக்குள்ளே வந்து பன்னீரை வந்து ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை வந்து ஊற்றிக்கலாம். இது ஊற்றின பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. பக்கத்தில் ஒரு வானிலை வச்சு கஸ்தூரி மெத்தியை வதக்கிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீரை போட்டுடலாம். அது வெந்துருச்சு. முந்திரி ஊற்றி ஒரு 5 நிமிஷம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது வந்து நல்லா மசிச்சுக்கலாம் ஸ்பூனாலேயே. மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி சுட்டிருக்கேன். பன்னீர் மசாலா வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.